ஹே ஆல் வெல்கம் டு அமியா விலாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் புரோக்கன் வீட் புலாவ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோதுமை புலாவ். இது டயபெட்டிக் பேஷண்ட் அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்பவே ஆப்டான ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது சீக்கிரமே டைஜஸ்ட் ஆகிடும், அதனால் குழந்தைகளுக்கும் பயப்படாமல் நீங்கள் கொடுக்கலாம். இது செய்கிற ப்ராசஸ் ரொம்பவே ஈஸி அண்டு உடம்புக்கும் ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சம்பா ரவை எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய், ஒரு பட்டை, அப்புறம் கொஞ்சோண்டு மல்லி இலைகள், அப்புறம் ஒரு 6 or 7 பீசஸ் முந்திரி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த சம்பா ரவையை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ரைஸ் குக்கர் தான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த முந்திரியை ஃபஸ்ட்டு நம்ம அதை வறுத்துக்கலாம். கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி வறுத்த அதே ஆயிலே நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த பட்டையை போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த ஆனியனையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது கூடவே அந்த பச்சை மிளகாவையும் நடுவில் கீறி விட்டு நான் அதையும் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா ஓரளவுக்கு எண்ணெயில் வறுத்ததுக்கு பிறகு நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பச்சை வாசம் போனதுக்கு பிறகு நான் ஒரு 2 கிளாஸ் ஆஃப் வாட்டரை நான் அதில் ஆட் பண்ணுறேன். 1/2 கிலோ சம்பா ரவை எடுத்திருந்தோம். நீங்கள் படியால் இருந்தீங்கன்னா 1/2 படி எடுத்துக்கலாம். 1/2 படிக்கு 2 கிளாஸ் வாட்ரு கரெக்டாக இருக்கும். அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு குலையாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த அந்த மல்லி இலைகளையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கு பிறகு தான் நம்ம அந்த கோதுமை ரவையை இதில் ஆட் பண்ணணும். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். கோதுமை ரவையை ஆட் பண்ணும் போது நம்ம ஒரு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு ஆட் பண்ணுங்கள். டக்குன்னு அது அடியில் உட்காந்துரும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்டவ்வில் வைக்கும் போது இந்த தண்ணி ஒஞ்சுற அளவுக்கு ஸ்டவ்வில் வச்சா போதும். அடுத்து நம்ம அந்த ரைஸ் குக்கருக்கு மாற்றி நம்ம அதை ஆன் பண்ணி அதை வச்சுட்டா நல்லா அழகாக வெந்து வந்துடும். ரைஸ் குக்கரில் வச்சு நான் மூடி போட்டு அதை நான் வச்சுக்கிட்டேன். நம்ம ஆல்ரெடி அந்த தண்ணி நல்லா ஸ்டவ்வில் ஒஞ்சினதுனால டக்குன்னு அது சீக்கிரமாக வெந்துடும். அவ்வளோதான், வித்தின் 10 மினிட்ஸில் இந்த டின்னரை நீங்கள் செஞ்சிடலாம். இது டின்னருக்கும் சாப்பிட்லாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்லாம், லஞ்சு கூட சாப்பிட்லாம். ரொம்பவே இது சூப்பராக இருக்கும். டயபெட்டிக் பேஷண்ட் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம். இது சீக்கிரமாக செரிமானத்தினால ரொம்பவே உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியானது. வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய சூப்பரான ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இது போல் இன்னொரு ஈஸியான அண்டு சூப்பர் ரெசிபியில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.